ஓகே. குட் ஈவினிங். அஸ்ஸலாமு அலைக்கும். பிள்ளை நான் கதைக்கிறது விளங்குதா? நான் கதைக்கிறது ஓகேன்னு சொல்லுங்க. வாய்ஸ் கிளியரான்னு சொல்லுங்க. எஸ், ஓகே. வாய்ஸ்ல பிரச்சனை ஒன்றும் இல்லை தானேண்ணா? ஒயிட் போர்ட் கிளியரா? சரி, ஓகே. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுவோம். சரி. பிள்ளை இன்னைக்கு எங்களோட கிளாஸ்ல வந்து நாங்க பார்க்க எடுத்த விஷயம் என்னன்னா, எங்களோட கிளாஸ் கொஞ்சம் சின்ன டிலே ஒன்று ஆகிட்டு. காரணம் சில தவிர்க்க முடியாத காரணங்களால ஸ்டார்ட் பண்ண கொஞ்சம் டிலே ஆகிட்டு. பிரச்சனை இல்லை. நாங்கள் மிஸ் ஆன கிளாஸ்ல செஞ்சு முடிக்கலாம். சரி. இன்றைக்கு நாங்கள் கிளாஸ்ல எடுத்துக்கொண்ட விஷயம் என்னன்னு சொன்னால், நாங்க இந்த நாட்காட்டி சம்பந்தமாக நான் உங்களுக்கு ஆல்ரெடி கேட்டிருந்தேன். இந்த நாட்காட்டிய நாங்க இந்த வரக்கூடிய கேள்விகள், அதுக்கு என்னென்ன ஐடியா எடுக்கணுங்கிறது சம்பந்தமாக நாங்க இன்றைய கிளாஸ்ல வந்து இந்த கிளாஸை ஸ்டார்ட் பண்ணலாம். தொடர்ந்து வரக்கூடிய புதன் நாங்க ஆல்ரெடி செவ்வாய்னு தான் பிளான் பண்ணியிருந்தோம். பிரச்சனை இல்லை. ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் நாங்க என்ன செய்வோம்னா, ஏன்னா இது நேற்றே செய்ய வேண்டிய கிளாஸ் மலையாள செஞ்சு கொள்ளலாம் போயிட்டது. அப்ப ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமையும் வந்து இந்த நாட்காட்டி சம்பந்தமாக நாங்க பார்த்து ஒரு 3 கிளாஸ்ல மாதிரி இந்த நாட்காட்டியோட சம்பந்தப்பட்ட கேள்விகள், அதோட சம்பந்தப்பட்ட கடந்த காலத்துல வந்த வினாக்களை வந்து நாங்க ஃபுல்லா பார்த்து முடிக்கலாம். சரியா? சரி. இதுதான் வந்து எங்கட இந்த செவ்வாய்க்கிழமைகள்ல நடக்கக்கூடிய எங்கட இந்த கிளாஸ்ல பிளேனாக இருக்கும். அந்த செவ்வாய்க்கிழமை கிளாஸ் தான் நாங்க இன்றைக்கு புதன்கிழமை நேற்று செஞ்சு கொள்ள இயலாததுனால இன்றைக்கு செய்ய போறோம். சரி. பிள்ளைகள் உங்களுக்கு நார்மலா இந்த நாட்காட்டி சம்பந்தமாக ஐடியா வந்து இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும், நாங்க வருடங்களை வந்து முதலாவது 2 வகையாக பிரிப்போம். நான் நார்மலா ஞாபகப்படுத்தி கொண்டு போறேன். வருடங்களை வந்து நாங்க 2 வகையாக பிரிப்போம். ஒன்று லீப் வருடம், அடுத்தது வந்து சாதாரண வருடம். லீப் வருடம், சாதாரண வருடம்னு சொல்லி நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் வருடங்களை வந்து 2ஆக வந்து நாங்க பிரிப்போம். சரிதானே? சரி. உங்களுக்கு தெரியும், சாதாரண வருடங்கள்ங்கிறது வந்து உங்களுக்கு அந்த மாற்றி எழுதுறேன். ஒன்று சாதாரண வருடங்கள், அடுத்தது லீஃப் வருடம். சரி. உங்களுக்கு தெரியும், சாதாரண வருடம்ங்கிறது வந்து 365 நாட்களை கொண்டதாகவும், இந்த லீஃப் வருடம்ங்கிறது வந்து 366 நாட்களை கொண்டதாகவும் இருக்கு. சரியா? சாதாரண வருடம் 365 நாள், லீஃப் வருடம் 366 நாள். இதுல இந்த ஒரு நாள் கூடுதலாக வாரதுக்கான காரணம் என்ன? இதுல வந்து பிப்ரவரி மாதம் வந்து 29 நாட்களை கொண்டதாக இருக்கும். சாதாரண வருடத்துல பிப்ரவரி மாதம் வந்து 28 நாட்களை கொண்டதாக இருக்கும். எனவே இந்த காரணத்தினாலதான் சாதாரண வருடத்துல 365 நாளும், லீஃப் வருடத்துல 366 நாளும் இருக்குதுங்கிறது வந்து உங்களுக்கு நோமலாக தெரிந்த விடயங்கள். சரி. அதோட சேர்த்து உங்களுக்கு வருடத்துல இருக்கக்கூடிய 12 மாதங்கள், 12 மாதங்கள்ல எத்தனை மாதங்கள் வந்து 31 நாட்களை கொண்டது, எத்தனை மாதங்கள் வந்து 30 நாட்களை கொண்டது, எத்தனை மாதங்கள் வந்து 28 அல்லது 29 நாட்களை கொண்டதுங்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு நோமலாக தெரிஞ்சிருக்கணும். சரிதானே? சரி. உங்களுக்கு தெரியும், 31 நாட்களை கொண்ட மாதங்கள் வந்து 7 மாதங்கள். 31 நாட்களை கொண்ட மாதங்கள் வந்து 7 மாதங்கள் வந்து காணப்படுது. அதே மாதிரி 30 நாட்களை கொண்ட மாதங்கள் வந்து 4 மாதங்கள் காணப்படுது. 28 அல்லது 29 நாட்களை கொண்ட மாதமாக பிப்ரவரி மாதம் வந்து காணப்படுது. வந்து உங்களுக்கு நோமலாக தெரியும். இந்த 31 நாட்களை கொண்ட மாதங்கள் என்றா 30 நாட்களை கொண்ட அந்த 4 மாதங்களும் என்னங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஏன்னா இன்னும் சில நாட்கள்ல நீங்க எக்ஸாம சந்திக்க போறீங்க. அப்ப இதெல்லாம் உங்களுக்கு நோமலா மிக தெளிவாக தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நினைச்சு கொண்டு இப்ப நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால் முக்கியமான விடயங்களுக்கு போக போறேன். சரி. இப்ப
ஏன்னா இதுல எல்லாம் மிச்சம் டைம் எடுத்துக்கொண்டு ஈக்கலாத்துல இந்த விளங்கப்பட்டிருக்கோ. அதனால நீங்க இதுல நீங்க என்ன செஞ்சு கொடுத்துக்கணும், ஆல்ரெடி தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, இப்ப உங்களுக்கு ஒரு வருடம் தந்தா, உதாரணமாக நான் சொல்றேன், உங்களுக்கு சொல்றாங்க 2022ஆம் ஆண்டு அப்படின்னு ஒரு வருடத்தை அவங்களுக்கு சொல்றாங்க. இதுக்கு முன்னால பிள்ளை இந்த நாட்காட்டி என்று சொல்லக்கூடிய எங்கட இந்த ஹெடிங்க நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா, நீங்க பாஸ் பேப்பரை எடுத்து பார்க்குற நேரம் பாஸ் பேப்பர்ல ஒவ்வொரு வருடங்களும் வந்து இந்த நாட்காட்டில வந்து கேள்விகள் வந்து கொண்டீங்க. ஒவ்வொரு வருடமும் இந்த நாட்காட்டில வந்து கேள்விகள் வந்து கொண்டிருக்குது. அதனால இந்த நாட்காட்டில உங்களுக்கு தெளிவான ஐடியா இருக்கும். எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னால இந்த நாட்காட்டில என்ன கேள்வி வந்தாலும் எனக்கு செய்யலாம் என்ற ஐடியாவோட நீங்க இதுல நிறைய கேள்விகள் செஞ்சு, நிறைய பயிற்சிகள் செஞ்சு, பாஸ் பேப்பர்ல வந்து இருக்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் அணுகி அந்த எல்லா கேள்விகளுக்கான ஐடியாஸையும் நீங்க எடுத்துக்கொண்டுதான் நீங்க எக்ஸாம் ஹாலுக்கு போகணும். சரிதானே? சரி, இப்ப உங்களுக்கு எக்ஸாம்ல வருது 2022ஆம் ஆண்டு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வருடத்தை தாராம். சரி, இந்த ஒரு வருடத்தை தந்தால் நீங்க இந்த வருடம் இந்த 2022ஆம் ஆண்டுங்கிறது வந்து சாதாரண வருடமா அல்லது லீப் வருடமா நீங்க கண்டுபிடிக்கணும். சரி, அப்ப இந்த வருடம் சாதாரண வருடமா அல்லது லீப் வருடமாங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு கவனிங்க. நாங்க முதலாவது செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, இந்த 2022ங்கிறத வந்து நாங்க நாளால சாரி இந்த 2022ல இந்த கடைசி 2 இலக்கம் தானே, இந்த கடைசி 2 இலக்கம் அதாவது 22. சரியா? இந்த 22 நீங்க என்ன செய்யணும்னு சொன்னால் நாலால வகுக்கணும். சரியா? நாலால வகுத்தால் இங்க பாருங்க, நான் 4ஆல வகுக்கிறேன். இப்ப 4ஆல வகுத்தால் 5 5 20. அப்ப 2 மீதி வருது. சரி, இப்ப தியரி என்னென்றால் நாங்க ஒரு வருடத்தை சாதாரண வருடமா லீப் வருடமாங்கிறத கணிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்வோம்னு சொன்னால் அதனுடைய இந்த கடைசி 2 இலக்கங்களை நாங்க என்ன செய்வோம், 4ஆல வகுப்போம். 4ஆல வகுத்து மீதி வந்தால் அது சாதாரண. 4ஆல வகுத்து மீதி வந்தால் அது சாதாரண வருடம். மீதி வர இல்லைன்னு சொன்னால் அது வந்து லீப் வருடமாக இருக்கும். சரி, உதாரணமாக இன்னொரு கேள்வி வந்து நான் அவங்கள்ட்ட கேட்கிறேன். 1600ஆம் ஆண்டு சாதாரண வருடமா லீப் வருடம்? 1600ஆம் ஆண்டு சாதாரண வருடமா லீப் வருடம்? இல்ல யாராவது ஆன்சர் சொல்லுங்க. இல்ல எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க. 1600ஆம் ஆண்டு சாதாரண வருடமா லீப் வருடம்? எல்லாரும் ஆன்சர் சொல்லுங்க. உங்களோட ஆன்சர் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஓகே, ஒரு தடவை அனுப்புனா போதும். நீங்க என்ன நிலைப்பாட்டுல இருக்கிறீங்கன்னா நான் அப்ப இதுல மிச்சம் டைம் எடுக்க தேவையில்லை. 40 சொச்சம் பேர் இருக்கிறீங்க கிளாஸ்ல. எல்லாரும் மாதிரி கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்க. லீஃப்னா எல் அனுப்புங்க. டைப் பண்ண கஷ்டம்னா சாதாரண வருடம்னா எஸ் அனுப்பு. ஓகே, ஓகே. சரி, நல்லா. அதிகமான பிள்ளைகள் வந்து சரியான விடை அனுப்பியிருந்தீங்க. ஒரு சிலர் தான் வந்து பிழையான விடை அனுப்பியிருந்தாங்க. பிள்ளைகள் இப்ப நாங்க என்ன செய்ய போறோம்னா, இப்ப நான் இதுல மிச்சம் டைம் எடுக்க விரும்பல, இதை மட்டும் விளங்கப்படுத்திட்டு போறேன். இது சாதாரண வருடமா அல்லது லீப் வருடமாங்கிறத கணிக்கிறதுக்கு நாங்க என்ன செய்யணும், கடைசி 2 இலக்கங்களை நாங்க எடுக்கணும். அப்ப இந்த கடைசி 2 இலக்கங்களும் பூஜ்ஜியமாக இருக்கிறதுனால நாங்க என்ன செய்ய போறோம்டா, முன்னால உள்ள இந்த 2 இலக்கங்கள் எடுப்போம். அப்ப 16.
இப்ப இந்த 16 நாங்க 4ஆல வகுக்க போறோம். 4ஆல வகுத்தால் நான்கு 16, 0 மீதி. எனவே 0 மீதியாக இருந்தால் அது லீஃப் வருடமாக கணிக்கப்படும். சரியா? சரி. அப்ப உங்களுக்கு சாதாரண வருடம் லீஃப் வருடம் எப்படி கணிக்கிறதுங்கிறது உங்களுக்கு விளங்கும். சரி. இப்ப நான் உங்களுக்கு ஒரு கேள்வி தரப்போறேன். இந்த கேள்வியை எனக்கு செஞ்சு எல்லாரும் ஆன்சர் அனுப்புங்க. டியூட் உள்ளவங்க டியூட் சரி இல்ல எல்லாருமே எனக்கு நான் இந்த கேள்வி தாரேன். எல்லாரும் செய்யுங்க. கேள்வி எழுதுங்க. பங்குனி மாதத்தின் முதலாம் திகதி பங்குனி மாதத்தின் முதலாம் திகதி பங்குனி மாதத்தின் முதலாம் திகதி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் அந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் கூட்டுத்தொகை யார்? கூட்டுத்தொகை யார்? ஓகே. இந்த கேள்வியை செஞ்சு நான் ஆன்சர் அனுப்ப சொல்லுவேன். அது வரைக்கும் யாரும் அனுப்ப வேணாம். அனுப்ப சொல்ற நேரம் எல்லாரும் அனுப்பு. கேள்வியை நல்லா வாசிச்சு விடே சொல்லுவோம். ஓகே. ஆன்சர் சொல்லுங்க. இப்ப ஆன்சர் சொல்லுங்க பாப்போம். மஹதி பில ரிஷி சரி, அம்ரி பில சலோனியா சரி, ஹயாஹ்சான் பில அம்னா சரி, ஜும்ரா சரி, திலோஷான் சரி, ஆயிஷா சரி, சுல்ஃபி சரி, அம்ரி பில பவிஷான் பில பேர் வாசிக்காதவங்க திரும்ப அனுப்புங்க ஆன்சர். சதீஷ் பில, இன்ஷாட் பில, தக்ஷன் பில, அமீமா பில, பவிஷ் சரி, அமீமா பில,
பவிஷான் பில, சுல்ஃபி சரி, பவிஷான் பில, மஹ்தி பில, இன்ஷாட் பில. ஓகே, சரி. பிள்ளைகள், இந்த கேள்விக்கு அதிகமானவங்க பிழையான விட தான் சொல்லியிருந்தீங்க. ஒரு சிலர் தான் சரியான விட சொல்லியிருந்தீங்க. சரி, இந்த கேள்வி முதலாவது பார்க்கணும். என்ன சொல்றாங்கன்னா, இந்த கேள்விக்கான விட எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறத பாருங்க. இப்ப யாரும் ஆன்சர் அனுப்ப வேணாம், டைம் முடிஞ்சு. பாருங்க, பங்குனி மாதம். பங்குனி மாதம் தெரியுமா உங்களுக்கு? தை, மாசி, பங்குனி. சரி, எப்படியும் கேள்வின்னு சொல்லுவாங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்னு சொல்ற மாதிரி தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி இப்படியும் என்ன சொல்லுவாங்க, கேள்வியில கேட்பாங்க. பங்குனிங்கிறது 3வது மாதம். தை, மாசி, பங்குனி. அப்ப ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். இப்ப மார்ச் மாதம். ஏன்னா பங்குனி மாதம்ங்கிறது எத்தனை நாட்களை கொண்டதாக இருக்கும் சொன்னால் 31 நாட்களை கொண்டதாகத்தான் இந்த பங்குனி மாதம் இருக்கும். சரி, இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பங்குனி மாதத்துல 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. அப்ப 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. சரி, அப்ப 1ஆம் தேதி செவ்வாயாக இருந்தால் அடுத்த செவ்வாய்க்கிழமை எத்தனையாம் தேதி வரும் சொல்லுங்க பாபா? அடுத்த செவ்வாய்க்கிழமை எத்தனையாம் தேதி வரும்? 1ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாக இருந்தால் வெரி குட். அடுத்த அடுத்த செவ்வாய்க்கிழமை 8ஆம் தேதி வரும். அடுத்த செவ்வாய். அப்ப என்ன செய்யணும்டா, இந்த ஒன்றோட 7 கூட்டணும். 7 கூட்டினால் 8. அப்ப அடுத்த செவ்வாய் 8க்கு புறவுள்ள செவ்வாய் எப்ப வரும்னு சொன்னால் 8ஓட 7 கூட்டினால் 15. அடுத்த அடுத்த செவ்வாய் எப்ப வரும்னு சொன்னால் 15ஓட 7 கூட்டினால் 22. அடுத்த செவ்வாய் எப்ப வரும்னு சொன்னால் 22ஓட 7 கூட்டினால் 29. சரியா? சரி, இப்ப என்ன கேட்டுக்கிறாங்கன்னா, சிலவங்க ஆன்சர் என்ன அனுப்பிக்கிறீங்கன்னா 5 அனுப்பிக்கிறீங்க. நீங்க என்னத்துக்காக 5 அனுப்பிக்கிறீங்கன்னா, அந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளின் எண்ணிக்கை யாருன்னு கேட்டா 5 போட்டா சரி. அதான் நான் கேள்வியை நல்லா வாசி விடை அனுப்ப சொன்னேன். நீங்க என்ன கேட்டுக்கிறாங்க, செவ்வாய்க்கிழமைகளோட கூட்டு தொகைகள் கேட்டுக்கிறாங்க. கூட்டு தொகைன்னு கேட்டா அந்த செவ்வாய்க்கிழமை வரக்கூடிய அந்த திகதிகளை கூட்டி நீங்க ஆன்சர் அனுப்பணும். அப்ப கூட்டினால் பாருங்க, 8 3 9 10 14 16 20 25க்கு 5 எழுதி 2 மிச்சம் 2 3 3 3 2 5 5 2 7. அப்ப 75. அப்ப விடை என்னன்னு சொன்னா செவ்வாய்க்கிழமை என்ற கூட்டு தொகை யாருன்னு கேட்டால் கூட்டு தொகை 75ஆக தான் சரியான. இந்த கேள்வி எல்லாருக்கும் விளங்கிட்டா? இந்த கேள்வி எல்லாருக்கும் விளங்கிட்டா? எஸ் ஓ நோ சொல்லுங்க. எஸ் ஓ நோன்னு மெசேஜ் அனுப்புங்க அவசரமா. இது விளங்கினால் அடுத்ததுக்கு போகலாம். விளங்காதவங்க நோன்னு சொல்லுங்க, விளங்கினவங்க எஸ் சொல்லுங்க. சரி, ஒருத்தர் விலங்கல்னு சொல்லியிருந்தீங்க. அடுத்து எல்லாருக்கும் விளங்கிக்குதுன்னு மெசேஜ் அனுப்பிக்கிறீங்க. அதனால விலங்கல்னு சொன்னவங்க என்ன செய்யுங்க, திரும்ப இந்த ரெக்கார்டிங்ஸ் எடுத்து பாருங்க, விலங்கு. சரியா? சரி, இப்ப நாங்க அடுத்த வகையான கேள்விகளுக்கு நாங்க போக போறோம். இப்ப அடுத்த கேள்வி நான் தாரேன். இந்த கேள்விக்குரிய பதில நீங்க விடைய செய்யுங்க. இது 2வது கேள்வி.
2016 ஆண்டின் இரண்டாவது டைப்ல 2016 ஆண்டின் முதலாம் திகதி வெள்ளிக்கிழமை எனில் 2016 ஆண்டின் முதலாம் தேதி வெள்ளிக்கிழமை எனில் அவ்வாண்டில் 221வது நாள் என்ன கிழமை? சரியா? சரி, நான் ஆன்சர் சொல்லும் வரைக்கும் யாரும் அனுப்பக்கூடாது. ஆன்சர் செய்யுங்க அவசரப்படாம. சரியான விடையை செஞ்சு அனுப்புங்க. ஓகே, விட செஞ்சவங்க அனுப்புங்க. இப்ப அனுப்புங்க விட செஞ்சவங்க. அம்ரி பில, விட செஞ்சவங்க அனுப்புங்க. அம்னா பில, சருணிதா பில, சலோனியா பில, ஆயிஷா பில, பவிஷ் பில, அம்ரி சரி, ஜும்ரா பில, சலோனியா பில. ஒரு தடவை தான் ஆன்சர் அனுப்பலாம். ஏன்னா நீங்க ஒவ்வொன்றா மாத்தி மாத்தி அனுப்பி கொண்டிருக்கிறீங்க. ராஜேஷ் பில, ஹபீஸ் பில, மஹதி பில, அம்ரி உங்களோட விட சரின்னு சொல்லிட்டு தானே திரும்ப என்னத்துக்கு அனுப்புறீங்க? ரிஷி பில, இந்த எஸ்ன்னு போட்டா சரி வராது. எஸ்ல 2 மாதம் இருக்குது. எஸ்ல வந்து சாரி 2 நாட்கள் இருக்குது. சாட்டர்டே மீது சண்டே மீது. அப்ப என்னங்கிறத அனுப்பணும். முகமது விளங்குதா நான் சொல்றது உங்களுக்கு? ஓகே, முகமது சரி, குளோரியா பில, தானிஷ் பில, ஹம்தா என்ன விளையாடுறீங்களா செக் பண்ணி? மஹதி பில, உமையா பில, செய்யா என்ன 4 அனுப்பிக்கிறீங்க? 4 எப்படி ஒரு விட வரும்? திங்களா, செவ்வாயா, புதனா, வியாழனா, வெள்ளியா, சனியா, ஞாயிறாண்டு விட வரணும். செலோனியா பில. சரி, இங்க பாருங்க, இங்க கவனிங்க. இதுக்கு நான் அதிகமான ஒருத்தர் தான் சரியான விட அனுப்பியிருந்தாங்க. அடுத்த ஒருத்தர் 2 பேர் மாதிரி தான் சரியான விட அனுப்பியிருந்தீங்க. அடுத்தவங்க எல்லாருமே பில. சரி, கொஞ்சம் கவனிங்க. இப்ப நீங்க ஆன்சர் அனுப்புனது போதும். இப்ப பாருங்க, 2016 ஆண்டுல முதலாம் திகதி வந்து வெள்ளிக்கிழமையா? சரி, இப்ப 2016 ஆண்டுல 365 அல்லது 366 நாட்கள் ஈக்க போகுது. அது சாதாரண வருடமாக இருந்தா இப்ப நான் இது வந்து இது ஒரு லீப் வருடம் வேணா லீப் வருடம். அப்ப 366 நாள் ஈக்க போகுது.
சரி, இப்ப இவங்க என்ன கேக்குறாங்கடா, முதலாம் திகதி வந்து வெள்ளிக்கிழமையா? முதலாம் திகதி, இந்த வருடத்துல முதலாம் திகதி வந்து வெள்ளிக்கிழமையிலே ஸ்டார்ட் ஆகலாம். இப்ப இவங்க என்ன கேக்குறாங்கன்னா, இந்த வருடத்துல 221வது நாள், 221வது நாள் என்ன கிழமையாக இருக்கும்ங்கிறது தான் கேள்வி. என்ன கிழமையாக இருக்குங்கிறது தான் கேள்வி. சரி, கவனிங்க. இதுக்கு நாங்க விடைய கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு லேசான ஒரு முறை. ஏன்னா நாங்க எல்லாத்தையும் போட்டு பார்க்கல தானே. முதலாம் தேதியில இருந்து 221வது நாள் வரைக்கும் 1 2 3 4 5 6 போட்டு கேள்விய 221வது நாளுக்கான விடையை நாங்க கண்டுபிடிக்க போனா எங்களுக்கு இந்த கேள்வி மட்டும்தான் என்ன செய்ய முடியும், எங்களுக்கு தந்திருக்கக்கூடிய அந்த டைம்ல செஞ்சு முடிக்க முடியுமாக இருக்கும். தயவு செய்து விளங்கப்படுத்துற நேரம் சட் பண்ண வேணாம், நீங்க கவனிங்க. சரி, அப்ப இதுக்கு லேசான ஒரு முறை, லேசான ஒரு முறை இது. என்ன செய்யணும்னா முதலாவது நல்லா கவனிச்சுக்கணும். முதலாவது நீங்க செய்ய வேண்டிய வேலை, இந்த 221 இந்த 221 7ஆல வகுக்க போறீங்க. 7ஆல வகுக்க போறேன். 221 7ஆல வகுக்கணும். சரி, நான் 7ஆல வகுக்க போறேன். முதலாவது 2 7 இல்ல, அப்ப 22 7 3 தடவை காணப்படுது. இப்ப வாய்ப்பாடு வகுத்தல் இதெல்லாம் வந்து உங்களுக்கு ஃபுல்லா கிளியரா இருக்கணும். அப்ப 3 7ஆல பெருக்கினால் 21. அப்ப 22ல இருந்து 21 கழித்தால் 1 மீதி. அப்ப இந்த 11 கீழே இறக்கலாம். 11 கீழே இறக்கினால் 11க்கு 7 ஒரு தடவை. 4 7 7. 11ல இருந்து 7 கழித்தால் 4 மீதி. 4 மீதி. சரியா? சரி, இப்ப இதை செஞ்சுட்டு இப்ப அடுத்ததாக செய்ய போறேன். நான் இங்க எழுதுறது விளங்கும் நினைக்கிறேன். இவங்க சொல்லிக்கிறாங்க முதலாம் திகதி வெள்ளிக்கிழமைன்னு சொல்லிக்கிறாங்க. அப்ப முதலாம் திகதி வெள்ளிக்கிழமை, 2ஆம் திகதி சனிக்கிழமை, 3ஆம் திகதி ஓகே, முதலாம் திகதி வெள்ளிக்கிழமை, 2ஆம் திகதி சனிக்கிழமை, 3ஆம் திகதி ஞாயிற்றுக்கிழமை. பிள்ளைகள் இந்த கொஞ்சம் உங்களோட ஆன்சரை திரும்ப எனக்கு அனுப்புங்க. நீங்க அனுப்புன ஆன்சர்ஸை கொஞ்சம் அனுப்புங்க. நான் பிழையா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். நான் பிழையா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் நீங்க அனுப்புன ஆன்சரை கொஞ்சம் நீங்க திரும்ப சரியா பிழையான்னு திரும்ப சொல்றேன். அம்ரி சரி, சலோனியா பிழை. ஒரு தடவை தான் ஆன்சர் அனுப்பலாம், அதுக்கு மேல அனுப்பலாது. நீங்க அனுப்புன ஆன்சரை ரிப்பீட்டா நீங்க அனுப்புங்க. ஒரு தடவை அனுப்புங்க. ரிஷி பிழை, ஹம்தா சரி, முகமது பிழை, பவிஷ் பிழை. பேர் வாசிக்காதவன் திரும்ப அனுப்புங்க. சருணிதா பிழை, முகமது பிழை, திலோஷான் பிழை, ஷருக்ஷன் பிழை, சதீஷ் பிழை, குளோரியா சரி. ஒரு தடவை ஆன்சர் அனுப்புங்க. பவிஷன் பிழைன்னு சொன்னதானே. மஹதி சரி, சருக்ஷன் பிழை, அம்னா சரி, சர்மீஸ் சரி, ஹுமையா பிழை. ஓகே சரி, இப்ப கவனிங்க. இப்ப நான் இங்க 4 மீதி எனக்கு வந்துக்குது. இப்ப நான் முதலாம் தேதி வெள்ளிக்கிழமை, 2ஆம் தேதி சனிக்கிழமை, 3ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை, 4ஆம் தேதி திங்கட்கிழமை, 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை, 6ஆம் தேதி புதன்கிழமை, இப்படி நீங்க எழுதணும். 7ஆம் தேதி வியாழக்கிழமை. சரியா? சரி, இப்ப இங்க 4 தானே மீதி வந்துக்குது. அப்ப எங்க பாருங்க 4, இங்க 4 என்ன நாள் வந்திக்குதோ அந்த நாள் தான் விட. அப்ப இங்க 4 வந்திக்கிறது வந்து என்ன கிழமை? திங்கட்கிழமை. அப்ப 221வது நாள் என்ன கிழமைன்னு கேட்டால் விடை வந்து திங்கட்கிழமையா? திங்கட்கிழமை.
இந்த கேள்வி எல்லாருக்கும் விளங்கிட்டா? இந்த கேள்வி எல்லாருக்கும் விளங்கிட்டா? இந்த மீதி வார பெருமானத்தை வச்சு கொண்டுதான் நாம கண்டுபிடிப்போம். இந்த கேள்வி எல்லாருக்கும் விளங்கிட்டா? எஸ் நோ சொல்லுங்க அவசரமா. ஒயிட் போர்ட் விளங்குது இல்ல பிள்ளை? ஒயிட் போர்ட் விளங்குது இல்லையா? ஒயிட் போர்ட் விளங்குது இல்லையா? ஃபுல்லாவே விளங்குது இல்லையா இல்லாட்டி கீழே எழுதுறது மட்டும் விளங்குது இல்லையா? ஒயிட் போர்ட் ஃபுல்லாவே விளங்குது இல்லையா இல்லாட்டி கீழே எழுதுறது மட்டும் விளங்குது? கீழே எழுதுறது விளங்குது இல்ல. சரி ஓகே, நான் மேல எழுதுறேன். சரி ஓகே, நான் அடுத்த மேல எழுதுறேன். டவுன். ஓகே சரி. இல்ல நம்ம எல்லாருக்கும் விளங்கிட்டுன்னு சொன்னீங்க. அப்ப இன்னொரு கேள்வி, ஏன்னா இதுல அதிகமானவங்க பிழையான ஆன்சர் சொன்னதினால இன்னொரு கேள்வி தாரேன். அந்த கேள்வியை நீங்க செஞ்சு காட்டிட்டால் நாங்க அடுத்த டைப்பான கேள்விகளுக்கு நாங்க போகலாம். சரியா? ஓகே. இப்ப மூணாவது கேள்வி. மூணாவது கேள்வி எழுதுங்க. 2003 ஆண்டு, 2003 ஆண்டு முதலாம் திகதி செவ்வாய்க்கிழமை எனில், செவ்வாய்க்கிழமை எனில், செவ்வாய்க்கிழமை எனில் அவ்வாண்டின் 195வது நாள் என்ன? ஓகே, நான் ஆன்சர் சொல்ற நேரம் ஆன்சர் சொல்லுங்க. அது வரைக்கும் ஒரு தடவை தான் ஆன்சர் சொல்லலும், கவனமா செய்யுங்க. கேள்வியை யோசிச்சு செய்யுங்க. ஓகே, ஆன்சர் சொல்லுங்க. ஆன்சர் சொல்லுங்க. தானிஷ் சரி, சருஷ்கன் சரி, சலோனியா பில, அம்னா சரி. பேர் வாசிக்காதவன் திரும்ப அனுப்புங்க. ஆயிஷா சரி. பேர் வாசிக்காதவன் திரும்ப அனுப்புங்க. என்ன ஒரே சட் திரும்ப வார நேரம். ஜஷுவாவா? ஓகே சரி. வசீர் சரி, பவிஷன் சரி, ஜும்ரா சரி. பேர் வாசிக்காதவன் திரும்ப அனுப்புங்க. இன்ஷாட் பில, சதீஷ் சரி, சருணிதா சரி, ஜெய்னப் சரி, குளோரியா சரி, உமையா சரி,
ருஷ்னா சரி, மஹதி சரி, அயாஹ்சான் பில, அம்ரி பில, திலோஷாந்த் சரி, அனூப் என்ன ஆறுன்னு அனுப்பிக்கிறீங்கன்னு ஆன்சர் ஆறுன்னு ஆன்சர் டே ஒன் டிக்குதா? ஹம்தா சரி, அம்ரி பில, ரிஷி சரி, சலோனியா சரி, அம்ரி சரி, சரி. ஓகே, பிள்ளைகள் கவனிங்க. அதிகமானவங்க சரியான ஆன்சர் அனுப்பியிருந்தீங்க. ஒரு சிலருக்கு தான் வந்து விடப்பில. முகமது 147ன்னு சொல்லி ஒரு 4 டிக்குதா? என்ன கிழமைன்னு கேட்டுக்கிறாங்க. யோசிச்சு வீடு அனுப்பணும். சரி, இங்க பாருங்க. இப்ப 195வது நாள் என்ன கிழமைன்னு கேட்டா, முதலாவது நாம செய்ய வேண்டிய வேலை 195 7 என்ன செய்யணும்? வகுக்கணும். இப்ப 7 வகுத்தால் 19 ஒன்றுக்கு இல்ல 19க்கு 7 2 தடவை 7 14. 19ல 4 போனால் 5 மீதி. அப்ப 55க்கு 7 7 முறை 7 7 49. இப்ப 55ல இருந்து 49 கழிச்சால் 6 மீதி. சரி, இது அவசரமா செய்யணும். இப்ப செஞ்சிட்டா நீங்க என்ன செய்யலாம்? போடலாம். முதலாம் திகதி செவ்வாய், 2ஆம் திகதி புதன், 3ஆம் திகதி வியாழன், 4ஆம் திகதி வெள்ளி, 5ஆம் திகதி சனி, 6ஆம் திகதி ஞாயிறு. அப்ப இந்த 6 மீதி வந்து இருக்கிறதுனால இந்த 6ஆம் திகதி என்ன கிழமை வருதோ அந்த கிழமை தான் வந்து விடையாக வரப்போகுது. எனவே 195வது நாள் என்ன கிழமை நாள்? ஞாயிற்றுக்கிழமை. ஞாயிற்றுக்கிழமை. சரி, ஓகே பிள்ளைகள், இது எல்லாரும் கிளியரா? எல்லாரும் கிளியரா? எஸ் ஓ நோ சொல்லுங்க அவசரமா. சரி, பிள்ளைகள், இப்படி இந்த நாட்காட்டியோட சம்பந்தப்பட்ட கிட்டத்தட்ட ஒரு 18 20 வகையான கேள்விகள் வந்து ஐடியாஸ் உள்ள கேள்விகள் வந்து இருக்குது. இந்த கேள்விகளை நாங்க ஃபுல்லா பார்த்து முடிச்சோம்னு சொன்னால் இந்த நாட்காட்டியில கட்டாயம் 1 அல்லது 2 கேள்விகள் உங்க எக்ஸாமுக்கு வரும். அந்த கேள்விகள்ல உங்களுக்கு என்ன செஞ்சு கொண்டுட்டு போகலாம்? நார்மலா ஈஸியா புள்ளிகளை எடுத்துக்கொண்டு போகலாம். சரி, அப்ப நாளைக்கும் இந்த கிளாஸ்ல வந்து நான் என்ன செய்ய போறேன்டால், நாளை இந்த கிளாஸ் எங்களோட வெனிஸ்டே கிளாஸ்லயும் வந்து நான் வந்து இந்த நாட்காட்டிய 2 நாள் செஞ்சு முடிப்போம்னு சொல்லி யோசிச்சுக்கிறேன். அப்ப நாளை புதன் தானே, நாளை வியாழன். நாளை வியாழனும் எனக்கு கிளாஸ் தானே. இப்ப நாளைக்கு வியாழன் கிளாஸ்லயும் நான் இதைத்தான் நாட்காட்டிய செஞ்சுட்டு போகணும்னு யோசிச்சுக்கிறேன். அப்ப அதனால நாளை கிளாஸ்ல வந்து நாங்க என்ன செய்யலாம்? பேலன்ஸ் செக்ஷனை பார்க்கலாம். ஓகே, என்னை கிளாஸ்ல புதுசாக ஜாயின் பண்ணிக்கிறவங்க இந்த கிளாஸ்ல ஜாயின் ஆகணும்னு சொன்னால் என்னோட வாட்ஸ்அப் நம்பர் note729329 திரும்ப 294 note72932994. இந்த நம்பருக்கு கண்டக்ட் பண்ணி நீங்க புதுசாக கிளாஸ்ல ஜாயின் பண்றவங்க ஜாயின் கொள்ளலாம். ஓகே, நாங்க அடுத்த கிளாஸ் நாளைக்கு சந்திக்கலாம். எல்லாருக்கும் குட் நைட். தேங்க்யூ ஸோ மச். அஸ்ஸலாமு அலைக்கும். பாய்.